கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் வெள்ளைப்போல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்கான வார்த்தை யோவான் 16ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம். அதன் பின்பகுதியை வாசிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பாருங்க, நேற்றைய தின வெள்ளை போலத்திலேயே நம்ம இந்த வசனத்தை தியானம் பண்ணினோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச காலம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காணாதிருக்கிற நாட்கள் அவர்களுக்கு துக்கமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகும் என்றும், அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மீண்டும் காண ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதாக நம்ம வாசித்தோம், நம்ம அதை கேட்டோம். பாருங்க, அதே தான் இன்றைக்கும் கர்த்தர் நம்ம இடத்துல பேச விரும்புகிறார். அந்த யோவான் 16:19 ஒரு வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஷார்ட் டைம்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்ற வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க பதிவு பண்ணுகிறார். அந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவை மீண்டுமாக நம்ம பார்க்கிற, நம்ம வாழ்க்கையில அவரை அனுபவிக்கிற நாட்கள் தான் இந்த நாட்களாக இருக்கிறது. இதை கிதியோனுடைய வாழ்க்கையோட பொருத்தி உங்களுக்கு விளக்கப்படுத்த நான் விரும்புகிறேன். பாருங்க, இந்த கிதியோன் என்பவன் மீதியானேருக்கு பயந்து தன்னுடைய கோதுமையெல்லாம் கொண்டு போய் திராட்சை ஆலையில் போர் அடிக்கிறத நம்ம வாசிக்க முடியும். இந்த மீதியானியர் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னா, நல்ல விளைச்சல் விளைந்து அதை அறுவடை செய்யும்பொழுது என்ன பண்ணுவாங்க, மொத்தத்தையும் கொள்ளையாடி கொண்டு போகிற ஒரு கூட்டம் இவங்க. பாருங்க, இந்த மீதியானியரை எதிர்க்க தைரியம் இல்லாத கிதியோன், கர்த்தர் எங்களோட இல்லை அப்படின்ற உணர்வோட, அழுகையோட, புலம்பலோட, துக்கத்தோட அந்த கோதுமையை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னா, திராட்சை ஆலையில் போராடித்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து கிதியோனோட பேச துவங்குகிறார். ரொம்ப நேரமா கர்த்தர் உட்கார்ந்தும் கிதியோன் என்ன பண்ணல அப்படின்னா, தன் பக்கத்துல கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை உணராமல் இருக்கிறார். எனவே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கிதியோனோட பேச்சு கொடுக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்கிற வார்த்தையை சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். பாருங்க, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க பக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறத இன்னும் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்களா? இன்னும் நீங்க அழுது கொண்டிருக்கீங்களா? இன்னும் நீங்க புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? இன்னும் நீங்க துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்துட்டேன், நான் உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பாருங்க, கிதியோன் அதை நோட்டீஸ் பண்ணாததுனால ஒரு சத்தம் கிதியோனின் காதுக்கு கேட்கிறது, கிதியோன், கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லி. ஒருவேளை நீங்க இது வரைக்கும் அதை நோட்டீஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த சத்தம் உங்களையும் நோக்கி வருகிறது. உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். உங்க பக்கத்துல அவர் உட்காந்துட்டா என்ன பண்ண போறார் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? எந்த மீதியானியர் வெற்றி கிளிகளை போல திரளா இருந்தாங்களோ, யாரை ஜெயிக்க முடியலன்னு கிதியோன் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தாரோ, அந்த மீதியானியரை இந்த ஒரு கிதியோனை வைத்து தேவன் ஜெயித்து முடித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ எந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கீங்களோ, எந்த பிரச்சனையை பார்த்து என்னால் இதை செய்ய முடியாதுன்னு நீங்கள் தயங்கி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனை இத்தனை நாட்கள் உங்களுக்கு துக்கத்தை வருவித்து கொண்டிருந்ததோ, உங்களை கலங்க வைத்து அழ வைத்து கொண்டிருந்ததோ, அந்த பிரச்சனையை இனி நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். பாருங்க, கிதியோன் பயப்படுறாரு. நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் எதனால ரட்சிப்பேன் அப்படிலாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் கிதியோனுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாத கிதியோன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ போ, தைரியமா நான் உன் கூட இருக்கிறேன்ற வார்த்தையை சொல்றார். பாருங்க, இன்றைக்கும் உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். அந்த கிதியோன் எப்படி தன் வாழ்க்கையில் அத்தனை நாட்கள் கர்த்தரை காணாத நாட்கள் அவனுக்கு இருந்தது, ஆனால் மீண்டும் கர்த்தரை காணும்படியான நாள் கிதியோனுக்கு உண்டான போது அவன் வாழ்க்கையை அன்றைக்கு மாறினதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல இத்தனை நாட்கள் கர்த்தரை காணாத நாட்களைப் போல நாட்கள் உங்களுக்கு இருந்தது. யோபு சொல்றாரே, நான் எந்த பக்கம் தேடி பார்த்தாலும் அவர் கிரியை செய்தும் என்னால் அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட நாட்கள் ஒருவேளை கடந்த நாட்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை மீண்டும் காண்கிற நாள், உங்கள் கண்கள் மீண்டும் கர்த்தரை காணப்போகிறது. ஆகையால் என்னென்ன காரியத்துல நீங்க சோர்ந்து போய் அழுது கொண்டிருந்தீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் உங்களை கொண்டே ஜெயிக்க வைத்து உங்களை மீண்டுமாக உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்த போகிறார். கர்த்தர் வெளிப்பட்டு உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது அந்த கிரியைகள் எப்படி இருக்கும் தெரியுங்களா? விவரிக்கப்பட்டாலும் உங்களால் நம்ப முடியாத, விசுவாசிக்க கூடாத மிகப்பெரிய கிரியைகளாக அவைகள் இருக்கும். பாருங்க, கிதியோனுக்கு ஆண்டவர் முன்கூட்டியே கிதியோன், வெட்டி கிளிகளை போல திரளா இருக்கிற மீதியானியரை நீ தான் ஜெயிக்க போற அப்படின்னு சொல்லியிருந்தா அது கிதியோனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப காமிக்கா, ஆண்டவர் என்னை வச்சு நீங்க காமெடி பண்றீங்கன்னு சொல்லியிருப்பார் கிதியோன். ஆனா அந்த கிதியோனை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். அதே போலதான் விவரிக்கப்பட்டால், எக்ஸ்பிளைன் பண்ணாலும், உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒருத்தர் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களால் நம்ப முடியாத கிரியைகளை கர்த்தர் மீண்டுமாய் உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறதுனால
காரியங்களை மீண்டுமாய் அவரை உங்கள் கண்கள் காண போகிறதுனால நடக்கும். எனவே இனியும் நீங்கள் அழுது கொண்டிருக்காதீங்க, இனியும் துக்கப்படாதீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க கர்த்தரை பாருங்க. அவர் உங்களோட பேசுகிறார். இந்த சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு எழும்பி காரியத்தை நடப்பீங்க. நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிதியோனின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட தேவன் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கீங்க. கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று சொல்லி மறுபடியும் சீஷர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு எங்களுக்கும் உம்மை வெளிப்படுத்தியிருக்கீங்க. சீஷர்களை கொண்டு அபாரமான காரியங்களை செய்தீர். கிதியோனை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்தீர். எங்களை கொண்டும் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். நாங்கள் விசுவாசத்தோடு அப்பா நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி உங்களுக்குள்ள நாங்கள் பலப்பட்டு உமக்காக நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.